பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இப்போ என்ன சாம் பண்றது? அவன் வீட்ல வேற அவன் இல்ல. ஒருவேளை இனியா வீட்டுக்குள்ளதான் எங்கேயாச்சும் ஒளிச்சிருக்கானா? மேபி வீட்டுல உள்ளவங்க கூட போய் சொல்லிருக்கலாம்ல. சேச்சா இருக்காது சாம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னா அவன் வீட்ல இருக்க மாட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீ யோசிச்சு பாரேன், ஸ்ருதி இவனும் காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால பிரிஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா 2 பேரோட நோக்கமும் எங்க வீட்ல மருமகனாவும் மருமகளாவும் வர்றதுதான். அப்படி இருக்கும்போது இதுல வேற யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா? நீயே யோசிச்சு பாரு சாம். யாரா இருந்தாலும் காதலிச்ச பொண்ணு, அதுவும் அவன் கர்ப்பமா இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பானா? அப்படி அவன் நினைச்சிருக்கானா? இதுக்கெல்லாம் இந்த வீட்டுல உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அவன் வீட்ல எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இதுதான் எனக்கு புரியவே இல்லை இனியா. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, ஸ்ருதி வர பிரெக்னெண்டா இருந்திருக்கா. ஏன் அவன் பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கே வரணும்னு நினைச்சிருப்பாங்க? இவ்வளவுத்துக்கு 2 பேரும் நல்லவங்களே கிடையாது. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படிதான் சாம் தோணுது. ஏதோ நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்கள மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்ருதியை பத்தி நம்ம விசாரிக்காம இல்ல, இந்த சுரேஷை பத்தியே நம்ம விசாரிக்காம இல்ல. இவ்வளவு விசாரிச்சு இவங்க 2 பேரை பத்தி நமக்கு எதுவும் தெரியலனா நம்மளை சுத்தியே ஏதோ சதி வேலை நடக்குது. இப்போ இவனை எங்க தேடுறது? டைம் வேற 12 o'clock ஆகுது. சாம், நம்ம மட்டும் இவனை நைட்லயே தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா கல்யாணம் மேடை வரைக்கும் அன்பு போக வேண்டியது இருக்காது. இவன் போனே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா நான் போன் பண்ண அட்டன் பண்ணாம கட் பண்ணி விடுறானே. போன் ஆன்ல இருக்குன்னா ஏன் இனியா காசி அங்கிள் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாமா? காசி அங்கிள்? ஆனா ருக்குச்சிட்டி அன்னைக்கு காசி அங்கிள் இப்ப இங்க இல்ல. என் அண்ணனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு அப்படின்னாங்க. அவர் வேற ஊர்ல இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு. நான் வேற போன் எடுத்து வரலையே. இரு என்னோட போன்ல பண்ணு. அன்பு இந்த தப்பு பண்ணலன்னு தாத்தாக்கு எப்படியாவது உணர வைக்கணும். அவர் நம்பரே நான் ஒரு தடவை வாங்கி வச்சிருந்தேன் இனியா. இந்தா. ரிங் போகுது. ஆனா டைம் வேற 12 o'clock மேல ஆகுது. அங்கிள் இப்ப அட்டன் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. சொல்லுப்பா சாம். அங்கிள் சாமோட நம்பர் வச்சிருக்கீங்களா? நான் இனியா பேசுறேன். அட என்ன இனியா இந்நேரம் ஃபோன் பண்ணிருக்க? அது மட்டும் இல்லாம உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாண வேலையை பார்க்காம நீ என்ன சாம் போன்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்க? அதுவும் இந்த நேரத்துல? அங்கிள் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேமா? அதெல்லாம் இல்லம்மா, நானே இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கு வேற லீவ் போட்டிருக்கேன். குடும்பத்தோட உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரணும்ல. அங்கிள் ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு சாம்க்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் தங்கச்சி ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு நீ, உனக்கு உதவி செய்யாமா? என்னம்மா சொல்லு. அங்கிள் அன்போட கல்யாணத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்னம்மா, ஏதாவது நகைப்பணம் ஏதாவது திருடிட்டாங்களா? அதுக்குன்னு ஏதாவது ஃபோன் பண்ணிருக்கியா? சேச்சா அதெல்லாம் இல்ல அங்கிள். கல்யாணமே ப்ராப்ளம் தான். என்னன்னா அன்பு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. என்ன? நம்ம அன்பு அந்த மாதிரிப்பட்ட பையன் கிடையாதே. இல்ல அங்கிள், இதுல வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. நம்ம வித்யாக்கு ஒரு பையனை பார்த்து வச்சோம்ல. அவன் தான் தெருப்பொறுக்கின்னு சொன்னாலே இருக்கு. அவனை அடிச்சு விட்டுட்டீங்களேம்மா, இப்போ என்ன? அங்கிள் அந்த பையனுக்கு அன்புக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கதா கேள்விப்படுறோம். எனக்கு ஸ்ருதி விஷயத்துல அன்பு சம்பந்தப்பட்டிருப்பான்னு நம்பிக்கையே இல்ல. நானே சொல்றேன் இனியா, நம்ம அன்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதான் அங்கிள் அந்த பையனை தேடி வந்தா அவன் வீட்லயும் இல்ல. என் ஃபோன் நம்பர் அவனுக்கு தெரியும், சாமோட ஃபோன் நம்பர் அவனுக்கு தெரியும். அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் மாட்டேங்கிறான். பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான்னா வேற ஏதாவது போனுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓ கரெக்ட், நீ இதுல வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்போ என்கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அங்கிள் அவன் நம்பரை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அவன் இருக்க லொகேஷன் மட்டும் எனக்கு அனுப்ப முடியுமா? சரி இனியா, நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. நான் கிரைம் பிரான்ச்சுக்கு உடனே அந்த நம்பரை சென்ட் பண்றேன். இன்னும் 5 minutesல உனக்கு டீடைல் வரும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் இனியா, நான் ஊருக்கு தான் வர போறேன். ஸோ காலையில 8-9 மணிக்கெல்லாம் நான் அங்கே ரீச் ஆயிடுவேன். டிரைவ் பண்ணிட்டே வரதுனால நானும் தூங்க போறது இல்ல. எப்போ என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி அங்கிள் வச்சிடுறேன். சாம் இருக்கிறதுனால ஓகே, பட் ரொம்ப சேஃபா இருந்துக்கோ. சரி அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். நாம நினைச்ச மாதிரி தான் அங்கிளும் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள நமக்கு இப்ப பிடிக்கிறத விட இந்த சுரேஷ் கையும் களவுமா பிடிச்சி அவன் முன்னாடி கொண்டு நிப்பாட்டணும். டிஎன்ஏ டெஸ்டா வாங்க போலாம், மீடியா பிரசன்ட் பேசினாலாம். இவனை கொண்டு நிப்பாட்டும் போது இந்த மூஞ்சி எங்க கொண்டு வைக்கிறான்னு நான் பாக்குறேன். என் போன் வேற பைக்ல இருக்கு. எப்படி இந்த சரௌண்டிங்ல அந்த ஃப்ராட் இருக்க மாட்டான், வேற எங்கேயாவது தான் இருப்பான். அங்கிள் லொகேஷன் அனுப்புனதும் நம்ம வேற எங்கேயாவது போற மாதிரி தான் இருக்கும். வா இங்கிருந்து கிளம்பலாம். இனியா வேற வெளியே போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எந்த தகவலும் இல்ல, இன்னும் வரவும் இல்ல. இனியாக்கிட்டே கண்ணமா நினைச்சு போயிருக்கோம். அப்போ ஸ்ருதி நமக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணும், ஸ்ருதி கிட்ட நாம தான் அப்படி நடந்திருக்கோனும்.
நமக்கே புரியுது. இந்த நேரத்துல இனியா எங்க போயிருக்குன்னு தெரியலையே. நடு ராத்திரி ஆகுது, சாமியும் காணல, இனியாவையும் காணோம். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாங்களா? சேச்சா, பிரச்சனையே இல்லாம எந்த பிரச்சனையில மாட்ட போறாங்க? சாம் தான் கூட இருக்கா, எல்லாம் வந்துருவா. என்ன என் மேல உள்ள நம்பிக்கையில நான் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நிரூபிக்க போயிருக்கா. வந்துருவா. தப்பு பண்ண நானே இந்த தப்பை ஒத்துக்கும் போது உன்னால உன் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நீ நிக்கிற பாத்தியா? இந்த அன்புதான். இதுதான் உனக்கு காதல் மாதிரி தோணுது. ஹலோ ஏஞ்சல், இனியா நீ வந்துட்டு எங்க இருக்க? ஒன்னு நான் தேடிட்டே இருக்கேன். நாங்க இப்போ அந்த சுரேஷ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா ஏஞ்சல், கரெக்டா நம்ம வீட்ல இருந்து 2 ஸ்டாப் தாண்டி வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு குடோன் இருக்கு. ஆமா, அங்கதான் அவன் இருக்கான். நாங்க அங்க ரீச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ அருண் ஏதாவது இருந்தானா அருண் கிட்ட சொல்லு. டேய், இந்த பக்கம் இருக்காங்கடா. ஐயோ இனியா வா. இப்போ என்ன பண்றது? இந்த ஆள் வேற பாத்ரூம்ல இருந்து இப்ப வர மாதிரி இல்ல. பேசாம நம்மளே போயிடலாம். ஆட்டோ இங்க இங்க. இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டா? ஒரு இடத்துல இருக்க போனா இருந்த இடத்துல தேடலாம். இது ஒரு இடம் நிலையா இருக்குமா? சாம், அவன் பின்னால இத்தனை பேர் இருக்காங்க. இவன் காதலி தானே அந்த ஸ்ருதி. அவளை எதுக்கு நம்ம அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் இவ்ளோ பாடுபடுறான்? சாம், என்னையாவது கைய மட்டும் கட்டி போட்டிருக்காங்க. நீ பொண்ணு, உன் கையை மட்டும் கட்டி போட்டாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் அப்படி இல்லைலாம், அதனாலதான் இத்தனை கட்டு. இப்போ எப்படி சாம் நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம்? நம்ம இங்க மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம தான் ஏஞ்சல் கிட்ட கிட்டத்தட்ட மாட்டின விஷயத்த சொல்லிட்டமே. சீக்கிரமா அவ அருணையே யாரையாவது கூட்டிட்டு வந்துருவா. நேரம் ஆக ஆக பதட்டமா இருக்கு சாம். இனியா நம்ம 2 பேரும் இருக்கும்போது அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா என் சந்தைக்கு என்ன தெரியுமா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட இருந்து அவனுங்க எவ்வளவோ அடி வாங்கினாங்க. ஆனா என் மேல ஒரு அடி கூட படலையே. நீ இருந்ததுனாலதான் என் மேல அடிப்படல. ஆனா என்ன கத்தி வச்சே குத்ததுக்கு வந்தாங்க எல்லாம். எதுவுமே புரியல சாம் எனக்கு. நான் அடிச்சதுக்கு அப்புறம் கூட என் மேல ஒரு அடி விழல. ஆனா நீ ஒரு பொண்ணு, உன்னை எதுக்காக கொலை பண்ண நினைக்கணும்? சார், நீ இல்லைன்னா என்ன கொன்னே போட்டிருப்பானுங்க போலயே. ஒருவேளை இது தாத்தாவோட எதிரிங்க யாராவதா இருப்பாங்களா? ஏஞ்சல் அருணை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவா. டேய் போக்கி, ஏடா நீ தானே இந்த சுருட்டைக்கு கூட சுத்திட்டு இருந்தவன்? யார் நீ? டேய், அங்க இங்க சாருக்கு நீ கூட சுத்திட்டு இருந்த பொண்ண கல்யாணம் பண்ண வச்சுட்டு நீ இங்க தப்பிச்சா இருக்க. நீ யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா இந்த ஏஞ்சல் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதான் ஒன்ன கொண்டு போய் எங்க தாத்தா கம்ன நிப்பாட்டி அந்த சுருட்டைக்கு வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு நாங்க நிரூபிக்கல. டேய், அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். ஏய், நீ இந்த அருணோட பொண்டாட்டி தானே? பரவாயில்லையே, ஒன்னதான் அடிச்சு துரத்துனதுக்கு பிறகு கூட அந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. இங்க பாரு, இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாம போயிரு. உயிரோட இருக்கணும்னா பேசாம இங்க இருந்து கிளம்பிடு. உன்னை பத்தின எல்லா தில்லாலங்கடி வேலையும் எனக்கு தெரியும். நீ அந்த சுருட்டையை ஒன்னா சுத்தினதை நான் எத்தனை நாள் பாத்திருக்கேன். வெக்கம் கிட்ட வந்தானே நீ. வெக்கமே இல்லாம நீ காதலிச்சு ஒன்னால ஒரு பொண்ணு கர்ப்பமாயிருக்கு, அதை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குற. சீ, வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, இங்க எல்லாம் பணம் தான். பேசாம போயிரு. இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை கொண்டு தாத்தா நிப்பாட்டுறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நீ அடிச்சாலும் என்ன பண்ணாலும் உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. அந்த குழந்தைக்கு நீதான் அப்பன்னு நாங்க நிரூபிக்கல. டேய், இவன் யாரு? இது அந்த குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை உள்ள சக்கரை. இவனையும் அவனுங்கள மாதிரியே கட்டி போடு. சாம், ஏஞ்சல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் சத்தம் கேக்குது. ஆமா, ஏஞ்சல் வந்திருக்கான்னா கண்டிப்பா அருண் அல்லது வேற யாராவது கூட வந்திருப்பாங்க. ஆமா, அது என்ன வந்துன்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்ட? டேய் விடுங்கடா என்ன. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சாமி, இனியாவே வேணா நீங்க கட்டி போட்டுறலாம். விட்றா. ஆனா உங்க எல்லாரையும் தாத்தா கொண்டு நிப்பாட்டலாம். நான் ஏஞ்சல் கிடையாது. உங்களை தாத்தா கொண்டு நிப்பாட்டுறதுக்கு தான் நான் ஒத்த ஆளா வந்திருக்கேன். இவ ஆளு கூட்டு வந்து நம்ம வெளியே போறோம். டேய், அவளுக்கு வாய் கொஞ்சம் கூடி போச்சு. வாய்க்கு சேர்த்து ஒரு பூட்டு போட்டுருங்க. விட்றா. அப்புறம் இனியா, அன்பு ரிசப்ஷன்லாம் பயங்கரமான சாப்பாடு போலாம். ஆமா சாம், அளவுக்கு மீறி சாப்பிட்டதுனால ஒருவேளை மண்டை வேலை பார்த்திருக்காதான் இருக்கும். ஏதோ அலற மாதிரி சவுண்ட் கேக்குதா? அட பாவிங்களா, உங்களுக்காக நான் 7 கடல் தாண்டி ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கேன். என்ன கண்டுக்காம கதையை விட்றீங்க. உங்களுக்காவது கட்டு மாட்டேனா என் வாயே பூட்டி போட்டுட்டானுங்களே. ஐயோ, ஏஞ்சல் நீயா? உன்னை என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கானுங்களா? மொக்க மண்டை. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எங்களே இங்க கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு ஆம்பளனா என்னாலே இத்தனை பேரை சமாளிக்க முடியல. 2 பேரும் பிடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. அறிவு கட்டவளே, உனக்கு போன் பண்ணது நீ அடிச்சு போறது இங்க வர்றதுக்கு இல்ல. நல்ல சொல்லு உரைக்கிற மாதிரி மண்டையில
எல்லா சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கிட்டாள்னா அருண்கிட்ட சொன்னா அருண் அதுக்கான ஏற்பாடை கரெக்டா பண்ணிடுவான். இங்க எப்படி மாட்டி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதை விட்டுட்டு நான் தான் படையெடுக்க போவேன்னு நீ வந்திருக்க. இவனுங்க எதை கரெக்டா பண்றானுங்களோ என்னமோ, ஆனா உன் வாயை அடைச்சு வச்சுட்டானுங்க பத்தியா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு டென்ஷன்ல இவ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். போடி. இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. இப்ப என்ன சாம் பண்றது? இப்போ காசியங்கள் மட்டும்தான் இருக்காரு. அவரும் டியூட்டி டென்ஷன்லயும் ஏதாவது டென்ஷன்ல இந்த விஷயத்த பத்தி மறந்துட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது இனியா. ஸ்ருதிக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடந்துரும். நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் அதை நடத்த விட மாட்டேன். யார் இவனுங்க எல்லாம் ஸ்ருதியா அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு எல்லாரும் இவ்ளோ பாடுபடுறாங்க? அதான் புரியல. இன்னொருத்தனோட குழந்தையோட இருக்கா. அவள அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ காதலனே துடிச்சிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. சாம இனியாவன் வேற வீட்ல இல்ல. இவன் இங்கதான் போயிருப்பா. அருண், வா அன்பு, நீ என்ன ரெடி ஆகலையா? குளிக்க கூட இல்ல போல இன்னும். ஏஞ்சல் இருக்காளா? இல்ல, அவளுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் போக மாட்டேங்குது. எங்க போனானே தெரியல. நைட் பாத்ரூம் போன கேப்ல எங்கேயோ எழும்பி போயிட்டா. எங்க போனான்னு தெரியல, ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்ல. ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டன் பண்ணல. இவன் அவ அம்மா வீட்லயே இருக்கான். நான் தாலி கட்டி கூட்டு வந்திருக்கேன், ஏன் பொறுப்பு தானே. நைட்டு ஃபுல்லா அங்க இங்க நாளை தேடி இருக்கேன், தூக்கமே இல்ல. ஓ, ஏஞ்சலும் இல்லையா? நீ என்ன ரெடி ஆக்காம? அன்பு, இனியா வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா தாத்தா தான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லியிருக்காரே. ரெடி ஆக்காம நிக்கிறேன். இல்ல, நான் இனியாக்கும் கால் பண்ணிட்டேன், சாமுக்கும் கால் பண்ணிட்டேன். 2 பேர் ஃபோன் அட்டன் பண்ணல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, வேற எதுலயாவது மாட்டிருப்பாங்களோ அப்படின்னு. எனக்காக போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிடக்கூடாதே. 8 மணிக்கு மேலேயே இனியாவை நான் இல்லாம எங்கேயும் அனுப்புனதில்ல. ஒரு 3 மணி வரைக்கும் சாம் இருக்கானே, வந்துருவான்னு தோணிட்டு தான் இருந்து. ஆனா சாம இவ்வளவு நேரமா ஃபோன் அட்டன் பண்ணல. அதான் பயமா இருக்கு. ஏஞ்சல் கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளோன்னு தான். அவளையும் காணல. சரி, நீ கிளம்பி ரெடி ஆகு, நான் ஏதாவது பண்றேன். எங்க குட்டிமா போனா? எனக்கு பயமா இருக்கு. நான் இல்லாம உன்னை எங்கேயும் அனுப்பி வச்சதான் இல்ல. சாம் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஹலோ மாமா, அன்பு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க போல. இல்ல அருண், டிராபிக்ல மாட்டிட்டேன். இனியா கிட்ட நான் 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா நான் வரதுக்கே ஒரு 10 மணி ஆயிரம் போலயே. இனியாட்ட பேசுனீங்களான்னா இன்னும் இனியாவை நீ பாக்கலையா? அதுக்கப்புறம் ஐயோ மாமா, இப்பதான் அன்பு சொல்லிட்டு போறான். இனியாவையும் காணோம், சாமையும் காணோம். இதுல ஏஞ்சல வேற இன்னும் காணோம். நான் அப்பவே வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அதை பத்தி கேட்கறதுக்கு தான் உனக்கு இப்ப போனே பண்ணேன். இல்லையே மாமா, இங்க வீட்ல இல்ல அவங்க. அருண், வித்யாக்கு ஒரு பையனை பாத்திருந்தீங்கல்ல, அந்த பையனோட போன் நம்பரை கொடுத்து அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு இனியா என்கிட்ட கேட்டிருந்தா. இனியா அன்போட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் வெளியே போயிருந்தா. இதுல எதுக்காக? வித்யாக்கு பார்த்திருந்த பையனை பத்தி விசாரிக்க போனோம். அன்புக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் முன்ன பழக்கம் இருந்துச்சான். என்ன மாமா? அதான் மாப்பிள்ள, உன் டார்லிங் வித்யாக்கு பார்த்திருந்த பையனுக்கும் அன்புக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கும் ஏதோ முன்ன தொடர்பு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இனியாம சாம போயிருந்தாங்க. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா மாமா? நைட்டு 12:30 மணிக்கே லொகேஷன் அனுப்பி கொடுத்துட்டானே. சரி மாமா, அவங்களுக்கு ஷேர் பண்ண அந்த லொகேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். நம்ம உள்ள இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவளை காணோம். இந்த சுருட்டை எங்கேயோ பாத்திருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும். ஒருவேளை ஏஞ்சலுக்கு அந்த பொண்ணை பத்தி முன்னமே தெரிஞ்சிருக்குமா? போன் இனியா கிட்டே இருந்து அல்லது சாம் கிட்டே இருந்து வந்திருக்குமா? அவசர கூட கிளம்பி போயிருக்கோம். ஹலோ அண்ணி. என்ன அருண், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? மது அண்ணி, டாக்டர் மித்ரனோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும் தானே? ஆமா அருண், அதே எதுக்கு நீங்க இப்ப கேக்குறீங்க? அவரும் ஸ்ருதிக்கு சம்பந்தப்பட்ட அந்த பையனை தேடி தானே போயிருக்காரு. ஆமா, இனியா தனியா போய் கஷ்டப்படுறான்னு நான் தான் புலம்பிட்டு இருந்தேன். அதான் அவர் ஆதிய கூட்டு போயிருப்பாரு போல. அவரோட நம்பர் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா? என்ன அருண், ஏதாவது பிரச்சனையா? இல்ல அண்ணி, நானே தேடினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சரிங்க அருண், நான் சென்ட் பண்றேன். அப்பா மாமா டும் டும், மாமா அப்பா மாமா டும் டும். இருஸ்னா ஒரு நிமிஷம். கடைசியா இனியா கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எங்க வித்யாக்கு பாத்திருந்த பையன் தான் அந்த ஸ்ருதி கூட பழக்கம்னு அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் இனியா கிட்ட இருந்து உனக்கு போன் வரல. நீ ஏன் ஊருக்கு புதுசு இருந்தாலும் என் மூலமா அப்படி இப்படி விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தேடினதுக்கு அப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆதி, நீ ஒன்னு நோட் பண்ணியா? இனியன் இறந்து போக முன்னமே மது என் பொறுப்புல விட்டுருக்காரு. அவரு இறந்து போவாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? 2 பேர் காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வேற கர்ப்பமா இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு அதே வீட்டுக்கு மருமகன் ஆகணும்னு எதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காகவா இருக்குமோ? இதை தாண்டி இதுல யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. இனியன் வேற இறந்துட்டாரு. இதுல என்னமோ சம்மந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. அதுக்கும் இப்போ இந்த நடக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? போன் அட்டன் பண்ணுங்க மித்ரன். ஹலோ, யாரு? டாக்டர், நான் அருண்.
சொல்லுங்க. நீங்க அந்த சுரேஷை தானே தேடிட்டு இருக்கீங்க? மதுன்னு இப்பதான் சொன்னாங்க. ஆமா அருண். நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது இல்லாம ஏஞ்சல், இனியா, சாம் இவங்க எல்லாம் அவன்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நாங்க உடனே அங்க போறோம். நானும் அங்கதான் வரேன். அதுக்கு முன்ன போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்ருதி கழுத்துல அன்பு தாலி கட்ட போறான். அதுக்கு முன்ன சுரேஷை நம்ம கொண்டு நிப்பாட்டணும். சரி அருண், நீங்க லொகேஷன் அனுப்புங்க. செல்லும், என்ன இனியாவை இன்னும் காணல? ஏடி, அதான் எனக்கு தெரியல. இந்த சுருட்டை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கன்னு போன பியாத்தியும் காணல, சாம பையில காணல, நம்ம அருணை காணல. நேத்து ராத்திரியில இருந்து ஏஞ்சல வேற காணோம். கல்யாண கலாட்டால யாரு வீட்டுல இருக்கா, யாரு வீட்டுல இருக்க மாட்டேங்கன்னு ஒண்ணும் தெரியல. இந்த சுருட்டு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருவாளோ? ஏட்டி, போற போக்க பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏத்தி, சாம, ஏஞ்சல யாரையும் காணல. இவளுக்கு முன்னாள் காதலன் தேடி போனதுல என் பியாத்திக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சோ என்னமோ. மது, என்ன அன்பு? இனியா வந்தாளா? என்ன அன்பு, இது உங்க குழந்தை இல்ல? எப்படி உங்க ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திடுவா அப்படிங்கிற முடிவுல இருக்கீங்களா? இப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினேனா? என் மேலதான் தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டதுனால தானே அமைதியா இருக்கேன். அதுக்கு மேல எதுக்கு நீ ரொம்ப பேசுற? அப்புறம் எதுக்கு அன்பு அவளை தேடுறீங்க? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவளை தேடுறது என்னோட உரிமை. நேத்து ராத்திரி வீட்டை விட்டு கிளம்புனவா இன்னும் வீட்டுக்கு வரலாம். உங்க யாருக்கும் அக்கறை இல்லாம இருக்கலாம், எனக்கு அக்கறை இருக்கு. அவ உண்மையை கண்டுபிடிக்கிறாளோ உண்மையை கண்டுபிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா சாம இனியாவும் பத்திரமா வீட்டுக்கு வரணும். வந்துருவாங்க அன்பு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. பெரியவங்க எல்லார்கிட்டையும் தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. குற்றவாளி யாருன்னு நம்ம முன்னமே இருந்ததுக்கு அப்புறம் கூட தாத்தா இன்னும் கொண்டு நிப்பாட்ட முடியலையே சாம். கல்யாணம் வேற அங்க நடக்க போகுது. தாத்தா சொன்ன 10 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல சாம். நீ உரிமிட்டா இருக்க. நேத்துக்கு நாங்க போன் பண்ண உடனே அருண் கிட்ட சொல்லியிருந்தியன்னா நைட்டு ஃபுல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணுமா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? விடு சாம், நைட்டு ஃபுல்லா அவளே கட்டி போட்டு வாய வேற அடைச்சு வச்சுட்டாங்க. தாத்தா கிட்ட வேற சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் தோத்துருவணும்னு பயமா இருக்கு சாம். இங்க பாரு இனியா, நீ எந்த நம்பிக்கையில சொன்ன? கடைசி 1 செகண்ட்லயாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது உனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. கெட்டவங்க கூட கடவுள் இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா கைவிட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க போக முடியாது. ஆனா நல்லவங்க கூட இல்லாத மாதிரி தான் இருக்கும் கடவுள். ஆனா சீக்கிரம் எல்லாம் கைவிட்டுற மாட்டாரு. நாம இல்லைனாலும் அங்க அன்போட கல்யாணத்தை யாராவது ஒருத்தங்க நிப்பாட்டுவாங்க. அருண், அட, என் செல்லத்தை கட்டி போட்டது மட்டும் இல்லாம வாய்க்கு வேற பூட்டு போட்டது எவன்டா அது? என்ன தங்கம்? டேய், அவுத்து விட்டுறான். சாம், அன்பு தாலி கட்டுற நேரம் வந்துட்டே இருக்கு. இரினியா, கொஞ்சோல என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி தங்கக்குட்டியை ரசிச்சுட்டு. டேய் குரங்கு, ஏன் செல்லம், ஒண்ணு கட்டி போட்டு இப்படி உன் வாயில பிளாஸ்டர் போடுற அளவுக்கு யாருக்கு தைரியம் காமி? என் பொண்டாட்டிக்கு அறிவுக்கு வாயிலே பூட்டு போட்டு விட்டுருக்கானுங்க. அட 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 அட, சே, போனை வேற எடுத்துட்டு வரலையே. போட்டோ எடுத்து இந்த கண்கொள்ளா காட்சி வீட்டுல மாட்டணும். டேய், நாங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்? வேற என்ன பண்ண சொல்றேன்? உள்ள இருந்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? இவ பெரிய பாகுபலி, ஒத்தையில கோட்டையை பிடிச்சு நிறுத்திடுவா. என் அன்புக்கு அங்க கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தை நிப்பாட்டலானா நீ காப்பாத்த வந்த மாதிரியா இருக்க. இரு, கட்டா அவுத்து விடுறேன். டேய், என்ன மீறி யாரையாவது காப்பாத்தி கூட்டு போயிருவியா? வேண்டாம், ஒழுங்கு மரியாதையே போயிரு. டேய், அருண் சீக்கிரமா கட்ட அவுத்து விடு. பாத்து பாத்து சாமி, அருணும் முன்ன போய் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க. வாடா. உன் மொட்டை மண்டை உடைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாடா பாத்துடலாம். வயசான காலத்துல பொண்டாட்டி ஊத்துற கூளை குடிச்சு வீட்டுல படுக்காம வலிக்கும். சொட்ட விழுந்த காலத்துல சண்டைக்கெல்லாம் போவியா போவியா? போமாட்டேன். ஐயோ, இவனுங்க பண்ணதுலயே பெரிய நல்ல காரியம் உன் வாய்க்கு பூட்டு போட்டதுதான். இந்த செல்லோ டாப்பை எடுக்கிறதுக்கு எனக்கு கடுப்பா தான் வருது. சரி பாவம்லாம். அங்க என்ன சிச்சுவேஷன்? இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் வாய அடைச்சு வச்சுட்டானுங்க. கட்டா அவுத்து விட்டம் பத்தி எனக்கு தேவைதான். டேய், என்ன தமிழ், இனியாவை இன்னும் காணும். எனக்கு அதான் பிரியா பயமா இருக்கு. தாலி கட்டுற நேரம் நெருங்கிட்டே இருக்கு. இனியாவால உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா ஸ்ருதி வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அன்போட தானோ? காலேஜ்ல பாடம் எடுக்க வாத்தியார் தானே நீ?
நாலு நல்லது சொல்லி கொடுக்கவும் தெரியும், 4 பேரை கெடுக்க நினைக்கிறவங்க காலை உடைக்கவும் தெரியும். இந்த கல்யாணம் நிக்குதோ என்னமோ, ஆனா உன் உயிர் நிக்க போறது உறுதிடி. அவன் மேல கை வச்சிருவியாடா? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். என் டார்கெட் நீ இல்ல அவதான்னு சொன்னா கேக்குறியா? ஒரு பொண்ணு வயித்துல காலால மிதிக்கிறேன். என் டார்கெட்டே இவதான். தள்ளுனா கேக்குறாளா? இப்ப வைடா பாக்கலாம். வேண்டாம், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, தள்ளி போயிரு. அவசரத்துல உன் மேல கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ ஒதுங்கிரு. தைரியம் இருந்தா என்ன தாண்டி அவளை தொடுறா பாக்கலாம். வேண்டாம் சாம், நீ நடுவுல வராதா. கோபத்துல உன் மேல கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ தள்ளி போயிரு. கை வச்சுதான் பாருடா. ஆ, ஆ, வலிக்குது. டேய், என்ன அவன் அங்க இருந்து இங்க தட்டி விட்றான், நீ இங்க இருந்து அங்க தட்டி விட்டுறதுக்கா? இங்க பாரு, அவன் வேணா ஊர்ல வளர்ந்தவனா இருக்கலாம், நீ ஒரு டாக்டர். ஸ்டெதஸ்கோப் பிடிக்கிற கையால அடி வாங்க மட்டும்தான் உனக்கு தெரியும். அதையும் பாக்குறேன்டா, வாடா பாக்கலாம். என்னடா டாக்டர் தானே, காப்பாத்த மட்டும்தான் தெரியும் நினைச்சியா? ஆ, ரொம்ப நேரம் கட்டி போட்டிருந்தாங்க எல்லாம், அதான். இரு மெதுவாவே பிரிச்சிடுறேன். சாம், அந்த தாலி கட்டியிருப்பானா? இல்ல போயிடலாம் வா. அம்மா, வயிறு இவ்ளோ வலிக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரன். சாம், அருணா, ஏஞ்சல் எனக்காக வந்தாங்க, அது வேற. ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். நீங்க போட்ட சவால்ல ஜெயிக்கணும்னா இவனை தாத்தா முன்ன கொண்டு நிப்பாட்டணும். என்னாச்சு? நீங்க என்னைய கூட போங்க. அவனை தாத்தா முன்ன கொண்டு நிப்பாட்டினாதான் தாத்தா கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? வயிறு ரொம்ப வலிக்குது. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். நீங்க ஸ்ருதிக்கு அன்பு சாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுலாம், அதை போய் நிப்பாட்டுங்க. இப்படியே விட்டுட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்க. போங்க அருண். சாம், என்ன அருண், ஏஞ்சலுக்கு என்னாச்சு? நான் கார்ல தான் வந்தேன். கார்ல கீ இருக்கு, நீ காரை எடுத்துட்டு அவனையும் கூட்டு மண்டபத்துக்கு போயிரு. பைக்ல கீயை வை, நான் ஏஞ்சல கூட்டு வரேன். ஒன்னும் இல்ல சாம், நீங்க முன்ன போங்க, நாங்க வரோம். ஷோர், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல சாம், நீ போ, நான் வரேன். நல்லா தானே இருந்த? இல்ல, அந்த சுரேஷ் வயிற்றுல மிதிச்சிட்டானா? மிதிச்சானா? இல்ல, அதுல எனக்கு வயிறு வலிக்குது. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல, ஒன்றும் இல்லை. மெதுவா கையை மட்டும் பிடிக்கிறீங்களா? நான் வந்துடுறேன். சரி வா. நேரம் ஆயிடுச்சு, கெட்டி மேலாம். ஐயோ, அன்புக்கு பொண்டாட்டி இந்த சுருட்டையா? இவளுக்கு காப்பி போட்டு கொடுத்தே நம்ம உயிர் போயிடும் போல இருக்கே. இனியா என்கிட்டயே சவால் விட்டான். என் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாம, அரசு சாருக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம என்கிட்டயே மோதிட்டேலாம். இதுக்கு மேல உன்னால ஒன்னும் கிளிக்க முடியாது. உன் ஃப்ரெண்டுக்கே பொண்டாட்டியா வந்து அவன் கைய வச்சு உன் கண்ணை குத்த வைக்கல. நான் ஸ்ருதி இல்லடி. இனியாவ சாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாங்களா? இல்ல நிஜமாவே ஸ்ருதி வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது இல்லையா? ஏன் குழந்தையா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி இல்லாம வேற யாரையாவது கண்டுபிடிக்க போறதா இருந்தாதான், அதுதான் உண்மையா இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் போன் பண்ண பிறகும் போன் அட்டன் பண்ணல. தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்க. இத்தனை கோயிலுக்கு வேண்டி என்ன பிரயோஜனம்? அன்பு, தாலி கட்டுங்க. தாலி கட்ட அன்பு. அவதான் தனியா வர. அவ போட்ட சவால்ல தோத்துட்டான். ஒரு நிமிஷம் தான், தாலி கட்டிடாத அன்பு. தாலி கட்டுங்க. தாலி கட்டுங்க அன்பு. கட்டாத அன்பு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. தாத்தா, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அன்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன். எங்க இனியாவே ப்ரூஃபா காமிச்சா நாங்களும் உனக்காக நின்றுருக்கோம். இப்ப என் பேத்தியும் அதே 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்கான். ராத்திரி ஃபுல்லா அவளும் கஷ்டப்பட்டிருக்கான். 10 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னமே அவ இங்க வந்துட்டான். இப்போ அவ தரப்புல இருக்க நியாயத்தையும் நான் கேட்கணும்ல. என்ன தாத்தா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற போற நேரத்துல இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க? இல்லம்மா, நீ சொன்னதை நம்பி அவன் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்போ என் பேத்தி சொன்ன டைமுக்குள்ள வந்துட்டான். அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்கணும்ல. என்ன தாத்தா, அவ ஏதாவது பொய் சொல்ல போறான். பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறான். பொய் சொல்றாளோ உண்மை சொல்றாளோ, அவ பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நான் கேட்டுதானே ஆகணும். அவ ஃப்ரெண்டுக்காக ராத்திரி முழுக்க ஓடி இருக்கா. கட்டாத அன்பு, இனி என்ன சொல்ல வருதுன்னு பாக்கலாம். தாத்தா, அவ தனியா வந்திருக்கா. அவ என்னமோ என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு வேற யாரோ தான் காரணம், அவனை கூட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா. ஆனா அவ தனியா வந்திருக்கா. தனியா வந்தாலும் என்னமோ, ஆனா 10 மணி வரைக்கும் என்கிட்ட நேரம் கேட்டிருக்கா. தாலியை கட்டாத அன்பு, கையெடு. தாலியை கட்டுன்னு சொன்ன நானே சொல்றேன், அவ கழுத்துல இருந்து கையெடு. வாய், நீ உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். தாத்தா,
நல்ல வேலை, நான் வரதுக்கு முன்ன கல்யாணத்தை நடத்தி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அம்மாடி நீ 10 மணி வரைக்கும் நேரம் கேட்டிருக்கா, 10 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னமே வந்துட்டேன். என்ன கைய வீசிட்டு வந்திருக்கா? சம்பந்தப்பட்டவங்கள சபைக்கு முன்ன கொண்டு நிறுத்துவேன்னு சொன்ன, நீ வந்திருக்கத பார்த்தா போட்ட சவால்ல நீ தோத்துட்ட போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, அப்படி யாராவது இருந்தா தானே அவங்கள கூட்டு வருவாய் வா. யாருமே இல்லாத பட்சத்துல யார கூட்டு வருவா? அவன் தோத்துட்டா தாத்தா. இப்பவாவது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, என் வயித்துல வளர குழந்தைக்கு காரணம் அன்புதான் அப்படின்னு. யாரடி தோக்குறது? நான் வேதாச்சலம் ரமணியோட பேத்தி, பிரியா சஞ்சியோட பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் தோத்துருவனா? என்ன நீ உளர்ற? சவால்ல தோத்து போறதா நினைச்சு பயந்து போய் வெளியே ஏதாவது பிச்சைக்காரங்களை பார்த்து மாப்பிள வேஷம் போட்டு கூட்டு வந்திருக்கியா? நான் எதுக்குடி அப்படி கூட்டு வரேனா? வெக்கம் கெட்டவளே, இன்னொருத்த குழந்தைய சுமந்துட்டு இருக்க உனக்கே இவ்ளோ வாய் துடுக்கிருக்கனா? உன்னைய கண்டுபிடிக்க நினைக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இனியா நீ என்ன சவால் விட்ட? நீ சொன்னதை செய்துட்டு அதுக்கப்புறம் பேசு. ஏய், உன் முன்னாள் காதலனை பார்க்க ரொம்ப துடிக்கிற போல. இதோ வந்திருக்கான் பாரு, பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. போடா. இவ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக வித்யாக்கு பார்த்து இந்த பையனை கூட்டு வரான். இவனை எதுக்காக கூட்டு வர? அம்மாடி அவன் வந்ததெல்லாம் இருக்கட்டு, நீ மனமேடையில இருந்து இப்படி எந்திரிக்க கூடாது. இனிமே அவன் எப்படி தாத்தா உட்காருவா? என்ன ஸ்ருதி, உன் முன்னாள் காதலன் கரெக்டா முன்ன வந்து நிக்கானா? ஏய் சாம், இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? இவன் எனக்கு பார்க்க வித்யா வாழ்க்கையை அழிக்க நினைச்சதுதான் ஞாபகம் வருது. இவனை இங்க இருந்து கூட்டு போ. அன்பு, இவன் வித்யா வாழ்க்கையை மட்டும் அழிக்கணும்னு நினைக்கல. என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இரு ஸ்ருதி. ஓம் வாழ்க்கைக்கு இவன் தான் வில்லன். என்ன சாம் சொல்றா? இவனை எதுக்கு இப்ப கூட்டு வந்திருக்கீங்க? அதான் இனியா தெளிவா சொல்லுதே தாத்தா. அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு காரணமே இவன் தான். இவனா? இவனே தான் தாத்தா. தாத்தா, எதுக்கு இந்த ஆளை இப்ப கூட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என் வயித்துல வளர குழந்தைக்கு அன்புதான் காரணம்னு இனியா கிட்ட அன்பு நடந்துகிட்டதை வச்சு கூட காமிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் என் உயிரை கொடுத்துதான் நிரூபிக்கணுமா? ஐயோ ஸ்ருதி, உன் உயிரை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அப்பப்பா, என்ன நடிப்படி நடிக்கிறேன்? தெளிவா சொல்லினியா, இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அதான் சொல்றமே தாத்தா, இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு காரணமே இவன் தான். இதுங்க 2 பேரும் முன்னமே காதலிச்சிருக்கு. ஆனா எதுக்காக 2 பேரும் பிரிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள மருமகனாவ வரணும்னு நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. டேய், என் பேத்து சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லவே இல்ல தாத்தா, இனியா என் மேல அபாண்டமா பழி போடுது. நான் நினைக்கிறேன் இனியாக்கு அன்பு மேல காதல் இருக்கு. அன்பு அடையிறதுக்காக இனியா என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறானு. அம்மாடி, என் பேத்துக்கு அவ்வளவு எல்லாம் அவசியம் கிடையாது. என்கிட்ட வந்து தாத்தா அன்பை புடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் போதும். என்ன தாத்தா, மொத்த குடும்பமா இப்ப என் மேல சந்தேகப்படுறீங்களா? டேய், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்ல தாத்தா, அவன் சொல்றதே யார் சொல்றேன்னே நம்பாதுங்க. இனியா இவனுக்கு என்னமோ ட்ரைனிங் கொடுத்தா கூட்டு வந்திருக்கு. ட்ரைனிங் கொடுத்தமா? வாயா, பிரஸ் மீடியா எல்லாம் பேசலாம். வா, 2 பேரும் வாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். ரிப்போர்ட் கையில கிடைக்கிறதுக்கு 3 நாள் என்ன 30 நாள் வேணாலும் நீ வெயிட் பண்ணுவல. பிரஸ் மீடியா எல்லாரையும் கூப்பிடு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போற இடத்துலயே கூப்பிடு. ஃப்ராடு என் பியாத்தி அப்பயே சொல்லுச்சு, இவ கள்ளி, இவ வயித்துல வளர குழந்தை வேற எவனுக்கும் உள்ளது அப்படின்னு. கேட்டியெல்லாம் இறங்கலாம், ராத்திரி முழுக்க அலைஞ்சு அவனை கொண்டு வந்திருக்கான். இவன் தான் இந்த வீட்டை அழிக்கிறதுக்கு வந்திருக்கான் போல. சொல்லுடா. இல்ல தாத்தா, நம்பாதுங்க. அவன் பேசுறதுக்கு முன்னே நீ நம்பாதுங்கன்னு சொல்ற. அடிச்ச அடியில வாய் திறந்துருவானோ? கல்யாண பொண்ணு மொழிய பார்த்தா குழந்தை அன்போடது இல்ல போல இருக்கேன். பணத்துக்காண்டி பெரிய குடும்பத்துல உள்ளவியல ஏமாத்த நினைச்சிருக்குமோ? ரெண்டும் ஒரே வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சிருந்தா பணத்துக்காக தான் இருக்குமோ? ஏன் என்னவா இருந்தா இப்ப உனக்கு என்ன? ஆனா இது அன்பு குழந்தையா இருந்தான். அவன் அவளுக்கு தாலி கட்டி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு அன்பு கஷ்டப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து இந்த குடும்பம் இந்த இசையோட குடும்பம். உனக்கு ஞாபகம் இல்ல? நம்ம பிள்ளைய தவிக்க விட்டுட்டு அந்த இசையின் ஒருத்தன் கூட போனாலே, அவளால நம்ம சாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாய். அதுக்காக அவளோட அண்ணன் கஷ்டப்பட வேண்டாம்? அதான் அவனுக்கே தெரியாம ஒரு பொண்ணை கர்ப்பம் ஆக்கியிருக்கான். சே, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவளோட மொழிய பார்த்தாலே தெரியுது அவதான் தப்பு பண்ணிருக்கா. அவ தப்பா இருக்கும்போது நம்ம அன்புக்கு எப்படி அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்ன நீ பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? இந்த குடும்பத்தால நம்ம சாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு ஞாபகம் இருக்கலாம். இந்த குடும்பத்தாலையா? எனக்கு அவளை பிடிக்காதுதான் அந்த இசைய. என் பிள்ளை தவிக்க விட்டுட்டு அவ இப்ப சந்தோஷமா இருக்கா. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதுதான். ஆனா நல்ல குடும்பம் இது. இந்த குடும்பத்துக்கு மேல எனக்கு எந்த கோபமும் இல்லையே. நான் எப்போ உங்ககிட்ட அதை காமிச்சதும் இல்லையே. அப்படி எனக்கு இருந்ததுன்னா சாமி இந்த குடும்பத்தை கூட நான் சேரவே விட்டுருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இனியா யார் மேலேயும் சும்மா எல்லாம் பழி தூக்கி போடாது. நல்ல பொண்ணு. நேத்தைக்கே அவ அன்பு மேல நம்பிக்கை வச்சு இப்படி நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அந்த பெரிய மனுஷர் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கணும். சரி போட்டு, அவரை என்ன செய்வாரு? 2 பக்கமும் நின்றுதான் ஆகணும்.
அப்போ உனக்கு நம்ம சாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருந்த இந்த குடும்பத்துக்கு மேல எந்த கோவமும் இல்லையா? சாம் கஷ்டப்படுறதுக்கு இசை மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாம எவ்வளோ பாசம் வச்சிருந்தான் அவன் தங்கச்சி மேல. தான் ஃப்ரெண்டுக்கு தான் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னா அவனே ஒதுக்கி வச்சிருக்கான்ல. இந்த குடும்பத்துக்கு மேல எனக்கு கோவம்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பக்கம் வர மாட்டேன், என் பிள்ளையும் இவங்க கூட சேர விட மாட்டேன். என்ன இவா, நம்ம இவ்ளோ பண்ணி கூட இந்த குடும்பத்துக்கு மேல நம்ம பொண்டாட்டிக்கே ஒரு வெறுப்பு வரையலாம். இந்த லட்சணத்துல நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆமா, நானும் ஸ்ருதியும் பழகுனது எல்லாம் உண்மைதான். அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு காரணமா நான் தான். அட பாவி பயலே, காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு அந்த பொண்ணை இன்னொருத்தன் தலையில கட்ட பாத்திருக்கா? இல்ல தாத்தா. அதான் என் பேத்தி டெஸ்ட் எடுத்து பாப்பான்னு சொன்னாங்களா, வா போலாம். ஆனா ரிப்போர்ட்ல மட்டும் நெகட்டிவ்னு வந்து நீ உயிரோட இருக்க முடியாது. சாம் இனியா என் மேல பாசத்துல சொல்லுதான், இல்ல நிஜமாவே இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? அன்பு, அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா அவதான் இனியா ரூம்க்கு நான் தப்பா போன மாதிரி எல்லாம் காமிச்சாளே. அவ தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் அவ பண்ணுவான். நான் தான் சொல்றேன்ல, இவ சரியான ஃப்ராடு. இப்ப சொல்லுங்க தாத்தா, நான் இந்த சவால்ல ஜெயிச்சு அவளை தோக்கடிச்சேனா அவளுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கறதா சொன்னீங்களே. சொல்லு, வாயை திறந்து. தாத்தா, நானே சொல்றேன் தாத்தா, நாங்க 2 பேரும் காதலிச்சோம். ஏன் குழந்தைதான் அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. பண ஆசை காட்டி நான் தான் 2 பேரையும் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்லிடுவானா? சொன்னா அதுக்கப்புறம் என் பையனை என்ன வறுத்துருவானே. அப்புறம் எங்க வீட்லயும் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் உங்க வீட்டு பொண்ணு வித்யா ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த நேரம் ஸ்ருதிக்கும் அன்பை பிடிச்சிருந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிரும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டோம். சாம், தாத்தா, பிரஸ் மீடியான்னு எல்லாரையும் கூப்பிடு. இந்த 2 பேரோட மொள்ள மாதிரி தனத்தை இந்த மொத்த உலகம் அறிய மாதிரி பண்ணணும். வேண்டாம் தாத்தா. என் போட்டோ பேப்பர்ல எல்லாம் வந்துச்சுன்னா என் பேரே கெட்டு போயிடும். என் கூட யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. வேண்டாம் தாத்தா. எப்படி ஸ்ருதி உன்னால இவ்ளோ அசிங்கமான பொய்ய சொல்ல தோணி இருக்கு? ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்ளோ பண்ணுவாங்களாம்? ஒருத்தியாலாம் எத்தனை பொண்ணுங்களுக்கு கெட்ட பேரா இருக்குன்னு தெரியுமா? நான் பண்ணது தப்பு தான். தாத்தா கிட்ட சொல்லு, நானே ஒதுங்கி போயிடுறேன். ஆனா பேப்பர்ல எல்லாம் என் போட்டோ வந்துச்சுன்னா என்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் என் வாழ்க்கையே வீணா போயிடும். சாம், எல்லாரும் இங்க வர சொல்லு. என் வீட்டு பேரனுக்கு கெடுதல் நினைச்சிருக்கா? என் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் நான் காமிக்கணும். அது மட்டும் இல்ல சாம், நாளைக்கு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இத பத்தின நியூஸ் தான் வரணும். கண்ணை மூடிட்டு ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ணோம்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும். பணத்துக்காக இந்த உலகத்துல என்ன வாழ்ந்தாலும் பண்ணுவாங்கன்னு மத்த பொண்ணுங்களுக்கும் மத்த பசங்களுக்கும் இது தெரியணும். எந்த மாதிரிப்பட்டவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணும் எல்லாருக்கும் புரியணும்ல. அப்பதான் அடுத்த ஒரு முடிவெடுக்கணும்னா ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்ல சாம், இவங்க 2 பேரும் காலத்துக்கு வெளியே வர முடியாத அளவு பண்ணிடு. சரி தாத்தா.